அனைவருக்கும் வணக்கம். நவகிரகங்களின் நல்லாசி உங்கள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும். முதல்ல இன்றைய நாள் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். சோபகிருது வருடம் கார்த்திகை மாதம் 29ஆம் தேதி வெள்ளிக்கிழமை, வளர்பிறை 15/12/2023. திருதியை திதி இரவு 10:31 வரை. அதன் பிறகு சதுர்த்தி திதி. கீழ்நோக்குள்ள பூராடம் நட்சத்திரம் காலை 8:10 வரை. அதன் பிறகு மேல் நோக்குள்ள உத்திராடம் நட்சத்திரம். சித்த யோகம் நல்ல நேரம் காலை 6 மணியிலிருந்து 7:30 வரை. மதியம் 1 மணியிலிருந்து 2 மணி வரை. மாலை 5 மணியிலிருந்து 6 மணி வரை மற்றும் இரவு 8 மணியிலிருந்து 10 மணி வரை. திருக்கணித பஞ்சாங்கப்படி இன்றைய கிரகநிலை தனுசு லக்னம். லக்னத்திலேயே சந்திரனுடன் புதன் வக்ரமாக, கும்பத்தில் சனி பகவான், மீனத்தில் ராகு, மேஷத்தில் குரு பகவான் வக்ரமாக, கன்னியில் கேது, துலாத்தில் சுக்கிரன், விருச்சிகத்தில் சூரியனும் செவ்வாயும். இன்று என்ன செய்யலாம்? குழந்தைக்கு அன்னம் ஊட்ட, திருமணம், கிரகப்பிரவேசம், சீமந்தம் செய்ய, புது பதவி ஏற்க, உயர் ரக ஆபரணங்கள் வாங்க, வியாபாரம் தொடங்க, மிருதங்கம் பயில, பத்திரம் பதிய, வரன் உறுதிப்படுத்த நலமாக இருக்கும். அன்பிற்கினியவர்களே, அடுத்ததாக 12 ராசிகளுக்கான ராசி பலன்களையும் விரிவாக பார்ப்போம். மேஷ ராசிக்காரர்களே, சாதனை புரிய ஆசைப்படுபவன் புத்தகங்களோடு இருப்பான். ஆனால் சாதனை புரிந்தவர்களோ புத்தகங்களில் இருப்பார்கள். ஆமாங்க, புத்தகம் படிக்கக்கூடிய குணம் உங்ககிட்ட அதிகமாகவே உண்டுங்க. எவ்வளோ பிஸியாக இருந்தாலும் ஏதாவது ஒரு நேரத்தை புத்தகம் வாசிப்பதற்காக நீங்கள் ஒதுக்குவீங்க. அதனால தாங்க நீங்கள் புது புது விஷயங்களை கற்றுக்கிறீங்க, தெரிஞ்சுக்கிறீங்க. உங்களுடைய உத்தியோகத்தில், வியாபாரத்தில் புதுசாக சில டெக்னிக்கையும் நீங்கள் பயன்படுத்துகிறீங்க. அப்படிப்பட்ட திறமைகளுக்கு சொந்தக்காரர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. சாதகமான நட்சத்திரங்களில், சாதகமான வீடுகளில் இன்னைக்கு சந்திரன் பயணம் செய்து கொண்டிருக்கிறாரு. அதனால் தொட்ட காரியங்கள் எல்லாமே சுலபமாக நிறைவேறும். தடங்கல்கள் எல்லாமே விலக ஆரம்பிக்குங்க. உங்களுடைய ராசிநாதனாகிய செவ்வாய் 8ஆம் இடத்துல மறைஞ்சு கிடக்கிறார். அப்படி இருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை காட்டுங்க. திடீர் பயணங்கள் இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும், திடீர் செலவுகளும் ஒரு பக்கம் இருந்து கொண்டு இருக்குங்க. எந்த குறையும் இல்லை, கடவுள் நல்லா தான் வச்சுருக்கிறாரு. இருந்தாலும் மனசில் ஒரு நிம்மதி கிடையாது. ஏன் நம்ம இந்த மாதிரி இருந்துன்னு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சில நேரங்களில் நீங்கள் ஏங்கி தவிக்கக்கூடிய ஆதங்கமும் இன்றைக்கி இருக்குதுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி பரவாயில்ல, கூடுதல் லாபம் எல்லாமே உங்களுக்கு கிடைக்குங்க. உங்களுடைய ராசிக்கு சாதகமாக சனி பகவான் உட்கார்ந்துருக்கிறார். அதனால் வியாபாரத்தில் திடீர் லாபம் உண்டுங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு பரவாயில்ல, எதிர்பார்த்தபடி உங்களுக்கு சின்ன சின்ன ஆதரவுகள் மேலதிகாரிடமிருந்து கிடைக்கும். கூட வேலை பார்க்குறவங்களும் உதவிகரமாக இருப்பாங்கங்க. 5ஆம் இடத்துக்குரிய கிரகம் சூரியன் 8ல் மறைஞ்சு கிடக்கிறதுனால பிள்ளைகளுடைய ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க. அவங்க நட்பு வட்டத்தை கொஞ்சம் கண்காணிங்க. யார்கிட்ட பேசுகிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கிறது இன்னும் கொஞ்சம் நலமாக இருக்குங்க. அதே போல் இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் விஐபிகள் அறிமுகமாகுவாங்க. அரசாங்கத்துக்கு செலுத்த வேண்டிய வரிகள் ஏதாவது பாக்கி இருந்தால் அதை உடனடியாக செலுத்திட்டீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நலவாக இருக்குங்க. அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு சுப செலவுகள் உண்டு. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு தான் இன்னைக்கு ரொம்ப அமோகமாக இருக்குது. நேற்று ரொம்ப சிரமப்பட்டீங்க, இன்னைக்கு சாதிச்சு காட்டுவீங்க. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு சின்னதாக ஆரோக்கியத்தில் அக்கறை தேவைப்படுது. கொஞ்சம் முன்கோபத்தையும் தவிர்க்கிறது நல்லதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு பிங்க் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் தடைகள் விலகும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. ரிஷபராசிக்காரர்களை,
கடும் உழைப்புடன் கூடிய நாள் நமக்கு நல்ல உறக்கத்தை தருகிறது. அதே போல் கடின உழைப்புடன் கூடிய வாழ்க்கையானது நமக்கு புகழையும் செல்வத்தையும் சேர்த்து தருகிறது. அதனால் தாங்க கடினமாக உழைப்பதில் நீங்கள் வல்லவங்க. உழைப்பே உயர்வு தரும், உழைப்பே உணவு தரும், உழைக்கின்ற உணர்வே மனதிற்கு திருப்தியை தருங்கிறதுல உறுதியாக உள்ள உங்களுக்கு இன்றைய நாள் அமோகமாக இருக்குதுங்க. கடந்த 2-3 நாட்களாக இருந்து வந்த மனக்குழப்பங்கள், தடுமாற்றங்கள், சின்ன சின்ன ஏமாற்றங்கள், அதிலிருந்து விடுபட்டு இன்னைக்கு நீங்கள் உற்சாகமாக இருப்பீங்க. குடும்பத்தில் கூட ஒன்றும் நிலைமை சரியில்லைங்க, கொஞ்சம் அப்படியும் இப்படியுமா தான் பேசுகிறாங்க, கொஞ்சம் கவலைப்பட்டு இருந்தீங்க. அதெல்லாமே இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் மாறுங்க. அதே மாதிரி வியாபாரத்தில் என்னதான் நம்ம ஓடி ஓடி உழைச்சாலும் பெருசாக நமக்கு லாபம் வர மாட்டேங்குது. சிலெல்லாம் கடையை போட்டுட்டு உட்காந்துடுறாங்க, ஆனால் கல்லாக கட்டுறாங்க. கலெக்ஷன் ரொம்ப நல்லா இருக்கே, நமக்கு அது மாதிரி இல்லையேங்கிற ஆதங்கம் எல்லாம் இன்றைக்கி விலக ஆரம்பிக்கும். தேங்கி கிடந்த சரக்குகள் இன்றைக்கி விற்று தீருங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம ஆரம்பத்திலேருந்தே இந்த கம்பெனியில் அதிகமாக உழைச்சுன்னு இருக்கோம். ஆனால் நேற்று வந்தவங்களுக்கெல்லாம் பதவி உயர்வு தராங்க. நம்ம நிலைமை இப்படியே போயிட்டு இருந்தால் சரி வராது. புதுசாக வேறு ஏதாவது கம்பெனி கிடைக்குதான்னு பார்ப்போம். ஆனால் மார்க்கெட் நிலைமை ஒன்றும் சரியில்லாமல் இருக்கிறதுனால யோசித்து முடிவெடுப்போங்கிற முடிவுக்கும் இன்றைய தினத்தில் நீங்கள் வருவீங்க. கணவன் மனைவிக்குள் கடந்த சில நாட்களாக இருந்து வந்த ஏமாற்றங்கள், சின்ன சின்ன வாக்குவாதங்கள் அதெல்லாம் சரியாகுங்க. பிள்ளைகளாலும் நிம்மதி உண்டுங்க. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் இன்னைக்கு ரொம்ப நிதானம் தேவைப்படுது. ஆரோக்கியத்திலையும் கொஞ்சம் அக்கறை காட்டினீங்கன்னா நல்லா இருக்குங்க. அவசர முடிவுகள் எடுக்காதீங்க. ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு அமோகமாக இருக்குது, சாதிச்சு காட்டுவீங்க. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கும் வெற்றி உண்டுங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு கிளிப்பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் எதிர்பாராத திடீர் நன்மைகளை தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மிதுன ராசிக்காரர்களே, மகிழ்ச்சி என்பது உங்களிடம் உள்ள செல்வத்தையோ அல்லது நீங்கள் யாரை சார்ந்திருக்கிறீர்களோ என்பதை பொறுத்து அல்ல, உங்களுடைய மனதை பொறுத்து தான் மகிழ்ச்சியானது அமைந்திருக்கிறது. ஆமாங்க, 4 சொந்த வீடு வச்சுருப்பாங்க, 6 கார் வச்சுருப்பாங்க, பேங்க் டெபாசிட் கூட நிறையா இருக்கும். ஆனால் மனசில் கவலையோட, ஒரு சோர்வோட, எனக்கு நிம்மதியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனால் நீங்கள் அப்படி கிடையாதுங்க. நான் கீழேருந்து வந்திருக்கிறேன், அடிபட்டு வந்திருக்கிறேன், எல்லாத்தையும் சின்ன வயசுலேயே பார்த்துருக்கிறேன். எனக்கு கடவுள் நல்லா தான் வச்சுருக்கிறாரு, நிறையா கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு எங்கும் எப்போதும் சுய திருப்தி அடையக்கூடியவர், போதுமென்ற மனதுடன் இருக்கக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. ஆனாலும் இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால நிதானமாக இருக்கணுங்க. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு காலையில் 8 மணி 10 நிமிஷம் வரைக்கும் சந்திராஷ்டமம் முடியுதுங்க. ஆனால் திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் தான் இன்றைக்கி ரொம்ப கவனமாக இருக்கணும். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு காலையில் 8 மணி 10 நிமிஷத்துலேருந்து சந்திராஷ்டமம் தொடங்குதுங்க. அதனால் திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் நிதானமாக இருக்கணுங்க. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ஓரளவு வெற்றி உண்டு. சந்தோஷ செய்திகளையும் இன்றைக்கி நீங்கள் எதிர்பார்க்கலாங்க. சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கவனமாக இருங்க. வண்டி வாகனத்தை பார்த்து பயன்படுத்துங்க. குடும்பத்தில் யாராவது ஏதாவது சொன்னாங்கன்னா கொஞ்சம் பொறுமையாக கேட்டுக்கிறது ரொம்ப நல்லது. என்னால் அதெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்லி எதிர்த்து பேசுகிறத கொஞ்சம் மாற்றிங்க. அதே மாதிரி பிள்ளைகளை அவங்க போக்கில் விட்டு பிடிச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நலமாக இருக்குங்க. இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு இஞ்சியால் ஆன உணவு சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. மெரூன் நிறத்தை பயன்படுத்துங்க. இன்றைய நாள் நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கடக ராசிக்காரர்களே, மகிழ்ச்சி என்பது மனதின் வெளிப்பாடுதான். இருக்கும் இடம் என்பது 2ஆம் பட்சம்தான். ஆமாங்க, நம்ம மனசில் நாம் நினைக்கணுங்க, நான் சந்தோஷமாக இருக்கேன், நான் மகிழ்ச்சியாக இருக்கேன், எனக்கு என்ன குறைச்சல், எனக்கெல்லாம் கடவுள் கொடுத்துருக்காரு அப்படின்னு நம்ம நினைக்கும்போது தான் நாம் சந்தோஷமாக இருக்க முடியுங்க. அதுக்கு பதிலாக என்னென்னமோ இருக்குது ஆனால் எதுக்கும் பிரயோஜனம் இல்லை அப்படின்னு நினைக்கும் பொழுது சந்தோஷம் வரப்போகிறது இல்லைங்க. இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு மனதை எப்போதுமே மகிழ்ச்சியாக வைத்திருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அருமையாக இருக்குதுங்க. உங்கள் ராசிநாதன் சந்திரன் சாதகமான வீடுகளில் பயணம் செய்கிறாரு.
அதனால் எடுத்த காரியங்கள் எல்லாமே புது முயற்சிகள் எல்லாமே பலிதமாகும். பணவரவு செல்வாக்கு இன்றைய தினத்தில் உண்டுங்க. அதே மாதிரி விஐபிகளும் இன்னைக்கு அறிமுகமாகுவாங்க. குரு பகவான் 10ஆம் இடத்துல இருக்கிறதுனால நீங்கள் செய்யாததையெல்லாம் செய்ததாக ஒரு சிலர் உங்கள் மேலே பழி சுமத்துவாங்க. அதெல்லாம் கண்டுக்காமல் விட்டுட்டிங்கன்னா நல்லா இருக்குங்க. அஷ்டமத்து சனியும் ஒரு பக்கம் இருக்கிறதுனால குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ளார சின்ன சின்ன விவாதங்கள் இருக்கும். அதை பெருசுப்படுத்தாமல் சரி குடும்பம்னா இப்படி தான் அப்படிங்கிற மாதிரி பெருந்தன்மையாக கொண்டு போனீங்கன்னா நல்லா இருக்குங்க. உங்களுக்கு ஆதரவாக பலம் சேர்க்கக்கூடிய வகையில் புதன் உட்கார்ந்திருக்கிறார். 6ஆம் இடத்துல வக்கரமாகி மறைஞ்சு கிடக்கிறதுனால நெருங்கிய உறவினர்கள் நண்பர்கள் வீட்டு விசேஷங்களில் இன்றைக்கி நீங்கள் கலந்துப்பீங்க. பழைய சொந்த பந்தங்களையும் சந்தித்து மகிழ்வீங்க. வியாபாரத்தில் இன்றைக்கி சொல்லிக்கிற அளவுக்கு உங்களுக்கு லாபம் இருக்குது. அதே மாதிரி உத்தியோகத்தில் இருந்து வந்த சின்ன சின்ன நெருக்கடிகள் எல்லாமே இன்றைக்கி சரியாகுங்க. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் சுப செலவுகள் இருக்குங்க. ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு அதிரடி வெற்றிகள் உண்டுங்க. எல்லா வகையிலுமே இன்னைக்கு நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. சிம்ம ராசிக்காரர்களே, வாழ்க்கையில் எந்த பிரச்சனை வந்தாலும் ஃபீல் பண்ணுறதை விட அதை எப்படி டீல் பண்ணுறதுன்னு யோசிக்கிறதாங்க புத்திசாலித்தனமாகும். நீங்கள் கூட அப்படி தாங்க. மற்றவங்க மாதிரிலாம் பிரச்சனைகளை அடுக்கிக்கிட்டே போக மாட்டீங்க. எந்த பக்கமும் சந்தோஷம் இல்லைங்க அப்படின்னு சொல்லிக்க மாட்டீங்க. எல்லா பக்கமும் சந்தோஷமும் இருக்குது, அது கூடவே சில சவால்களும் இருக்குது. அதெல்லாம் சரி பண்ணுறதுக்கான முயற்சிகளை தான் இப்போ நான் இறங்கியிருக்கேன் அப்படின்னு எங்கும் எப்பொழுதும் பிரச்சனைகளாக பார்க்காமல் அவற்றை எல்லாம் சவால்களாக எதிர்கொள்ளக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு மகிழ்ச்சியை தரக்கூடிய நாளாக இருக்குதுங்க. உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக குரு பகவான் உட்கார்ந்துருக்கிறதுனால தொட்ட காரியங்கள் எல்லாமே சுலபமாக நிறைவேறும். பணவரவு உண்டு, செல்வாக்கு உண்டு, எதிர்பார்த்தது எல்லாமே சீக்கிரமாக நடக்கும். விஐபிகளும் உங்களுக்கு அறிமுகமாகுவாங்க. ராசிநாதன் சூரியன் யோகாதிபதி செவ்வாயோட சேர்ந்து உட்கார்ந்துருக்கிறார். அதனால் பெரிய பொறுப்புகள் பதவிகள் அதெல்லாமே தேடி வருங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்குதுங்க. ஆனால் இன்னொரு பக்கம் கண்டகச்சனி வேற உங்களுக்கு நடந்துட்டுருக்கிறது. இந்த கண்டகச்சனி யாரை நம்புறது யாரை நம்பக்கூடாது அப்படிங்கிறதுல ஒரு சந்தேகத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கும். எல்லாரும் நல்லவங்க மாதிரி தெரிகிறாங்க, ஆனால் நெருங்கி போகும்போது தான் அவங்களுடைய இன்னொரு முகம் நமக்கு தெரிய வருது. இது தெரியாமல் இவங்களை நம்பி நம்ம இந்த வேலையெல்லாம் கொடுத்துட்டோமே பண்ணிட்டோமே அப்படிங்கிற ஆதங்கமும் ஒரு பக்கம் இருக்குங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு லாபம் இருக்குது. எதிர்பார்த்த லாபம் எல்லாமே இன்னைக்கு உண்டு. உத்தியோக வகையிலையும் உங்களுக்கு இருந்து வந்த சின்ன சின்ன தொந்தரவுகள் எல்லாமே இன்றைக்கு சரியாகுங்க. அதே போல் மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி கொஞ்சம் செலவுகள் இருக்குங்க. பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு திடீர் பணவரவு செல்வாக்கு உண்டுங்க. ஆனால் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு கொஞ்சம் கோபமும் சிடுசிடுப்பும் ஒரு பக்கம் இருக்குங்க. இன்றைய தினம் நெருங்கிய நண்பர்கள் உறவினர்கள் வீட்டு கல்யாணம் காதுகுத்து கிரகப்பிரவேச நிகழ்வுகளிலும் கலந்துப்பீங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு பிரவுன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் தடைகளையும் தாண்டி முன்னேறும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கன்னி ராசிக்காரர்களே, ஒரு ஆணின் பொறுமை அவரை மட்டுமே உயர்த்தி செல்லும். ஆனால் ஒரு பெண்ணின் பொறுமை அந்த வம்சத்தையே உயர்த்தி காட்டும். ஆமாங்க, அதனால தாங்க நீங்கள் எப்பொழுதுமே பொறுமையாக இருப்பீங்க. எதிராளி என்ன பேசுகிறாங்க அப்படின்னு யோசிப்பீங்க. அதே மாதிரி உறவுக்காரங்க, நண்பர்கள், பிள்ளைங்க, கூட பிறந்தவங்க யாராக இருந்தாலும் ஒரு வாக்குவாதம் சண்டன் வரும்போது அவங்களுடைய கருத்துக்களை தெரிந்து கொண்டு பிறகு தன்னுடைய கருத்துக்களை பதிவு செய்யும் அளவிற்கு பொறுமைசாலிகள் எல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு மகிழ்ச்சியை தரக்கூடிய நாளாகவே இருக்குதுங்க. உங்களுடைய ராசிநாதன் புதன் 4ஆம் இடத்துல வக்கரம் பெற்று உட்கார்ந்துருக்கிறார். அவரோட லாபாதிபதி சந்திரனும் உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால எதிர்பார்த்த இடத்திலிருந்து பணம் வரும். எல்லா வகையிலும் உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கும். அதே மாதிரி விஐபிகளும் அறிமுகமாகுவாங்க. தொட்ட காரியங்கள் எல்லாமே இன்றைக்கி சுலபமாக நிறைவேறுங்க. சுக்கிரன் உங்களுக்கு சாதகமாக உட்கார்ந்துருக்கிறார். அதனால்
கொடுத்து ஏமாந்து போன தொகையில் ஒரு சின்ன பகுதி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. 6ஆம் இடத்துல சனி பகவான் தொடர்ந்து கொண்டே இருக்கிறதுனால மிகப்பெரிய அளவில் ஏதாவது வளர்ச்சி கொடுக்கும். மிகப்பெரிய அளவில் எதிர்காலத்தை நோக்கி ஏதாவது திட்டம் தீட்டுவீங்க. பிள்ளைங்களுக்கும் அது பயன்படணும் அப்படிங்கிற மாதிரி நினச்சி பெருசாக ஏதாவது சாதித்து காட்டுறதுக்கான வாய்ப்புகளும் உண்டுங்க. 7வது வீட்டில் ராகு இருந்து கொண்டு உங்கள் ராசியிலேயே கேது இருக்கிறதுனால எப்போ பார்த்தாலும் உடம்பு பாடாப்படுத்துது, வீட்லேயும் எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குது அப்படிங்கிற மாதிரியான எண்ணங்கள் ஒரு பக்கம் இருக்குங்க. குலதெய்வ கோவிலுக்கும் கொஞ்சம் போய் வந்தீங்கன்னா நல்லது. ராசியில் கேது உட்கார்ந்துருக்கிறதுனால விநாயகரையும் அப்பப்போ கும்பிட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்குங்க. வியாபாரம் இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது, அதிக அளவு லாபம் கிடைக்கும். உத்தியோகத்தில் சில புது விஷயங்களெல்லாம் இன்றைக்கி நீங்கள் கற்றுப்பீங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப சுமார் தாங்க, அவசரப்படாதீங்க. அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கும் எதிர்பார்த்தது எல்லாமே நல்ல விதத்தில் முடியுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் தடைகள் நீங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. துலாம் ராசிக்காரர்களே, உயிர் பயத்தின் எல்லை வரை சென்றவர்கள் கும்பிடாத தெய்வங்களே இல்லை. ஆனால் வாழ்க்கையில் கஷ்டத்தின் எல்லை வரை சென்றவர்கள் திட்டாத தெய்வங்களே இல்லை. நீங்கள் அப்படி கிடையாதுங்க. கடவுள் நம்மளை படைச்சிட்டாரு, அவரை ஏன் நாம் குறை சொல்லிட்டு இருப்பானே? நம்ம மேலே தான் எல்லா தப்பும் இருக்குது. நாம் பார்த்து நடந்துக்கணும். கடவுள் நமக்கு எப்படி தவறு செய்ய முடியும்? நமக்கு எப்படி கெடுதல் பண்ண முடியும்? அவர் உலகையெல்லாம் காத்து ரட்சிக்கக்கூடியவர் அப்படிங்கிற உண்மையையும் உட்பொருளையும் மெய்ப்பொருளையும் உணர்ந்தவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு வெற்றியை தரக்கூடிய நாளாக இருக்குதுங்க. 2ஆம் இடத்துல நெருப்பு கிரகங்கள் உட்கார்ந்துருக்கிறதுனால திடீர்னு கோவப்படுறது, உணர்ச்சி வசப்படுறது, இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்துட்டு தாங்க இருக்கும். நானும் எவ்வளோ காலம்தான் பொறுமையாக இருக்கிறது, எனக்கும் ஓரளவு தான் சகிப்புத்தன்மை, இதே ஒரேடியாக போயிட்டு இருந்தால் அதெல்லாம் சரி வராது அப்படிங்கிற மாதிரி உள்ளுக்குள்ளேயே நீங்கள் ஆதங்கப்படுவீங்க. ஆனாலும் உங்களுக்கு ஆதரவாக பலம் சேர்க்கக்கூடிய வகையில் ராகு உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால எதிர்பார்த்தது எல்லாமே இன்றைக்கி நல்ல விதத்தில் முடியும். பணவரவு, செல்வாக்கு எல்லாமே ஒரு பக்கம் உண்டுங்க. குரு பகவானுடைய பார்வை உங்கள் மேலே பட்டுக்கிட்டே இருக்குது. அப்படி இருக்கிறதுனால விஐபிகளால் இன்றைக்கி ஆதாயம் உண்டு. வியாபாரத்தில் பங்குதாரர்கள்ட்ட ஏதாவது பேசுகிறதா இருந்தால் கூட இன்றைக்கி நீங்கள் பேசலாம். அதெல்லாம் கூடி வர்றதுக்கான சூழல் இருக்குதுங்க. அதே மாதிரி புது வாடிக்கையாளர்களும் இன்றைய தினத்தில் வருவாங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா வகையிலுமே இன்றைக்கி வெற்றி உண்டு. உயரதிகாரிகள் பாராட்டும் அளவிற்கு சில காரியங்களை முன்னால் நின்று எடுத்து கட்டி நீங்கள் செய்வீங்க. அதே மாதிரி உறவினர்கள் வீட்டு விசேஷங்கள்லையும் போய் கலந்துக்கிட்டு பழைய சொந்த பந்தங்களோட மனம் திறந்து சில விஷயங்களை இன்றைக்கி நீங்கள் பேசுவீங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது, சாதிச்சு காட்டுவீங்க. சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல், டென்ஷன் இருக்கும். விஷாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் எதிர்பாராத திடீர் யோகங்களை தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. விருச்சிக ராசிக்காரங்களே, உயிரில்லாத ஒன்று நம்மை ஆட்சி செய்கின்றது, உருவம் இல்லாத ஒன்று நம்மை அடிமைப்படுத்துகிறது. ஆமாங்க, பணத்துக்கு உயிரே கிடையாதுங்க. ஆனால் அது பின்னாடி தான் நாம் ஓட வேண்டியதாக இருக்குது. அன்புக்கு எந்த உருவமே கிடையாது, ஆனால் அதுக்கு தான் நம்ம அடிமையாக வேண்டியதாக இருக்குது. அதனால தாங்க நீங்கள் எப்பொழுதுமே தனித்தன்மை நிறைந்தவர்களாக இருப்பீங்க. பணத்துக்கு பின்னால் ஓடுறதுக்கு கொஞ்சம் யோசிப்பீங்க, ஆனால் பாசத்துக்கு பின்னால் ஓடி ஓடி தேடி போய் சில நேரங்களில் ஏமாந்து போவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. சாதகமான வீடுகளில் சந்திரன் இன்னைக்கு பயணம் செய்கிறதுனால சந்தோஷ செய்திகளை எதிர்பார்க்கலாம். சமயோஜித புத்தியாலும் இன்னைக்கு நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. செல்வாக்கு உங்களுக்கு அதிகரிக்குங்க. வெளிவட்டாரமும் இன்னைக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குது. வியாபாரமும் இன்னைக்கு ரொம்ப பரபரப்பாக இருக்கும். தேங்கி கிடந்த சரக்குகள்லாம் விற்று தீருங்க. ஒரு சிலர் புது பிரான்ச் ஏதாவது தொடங்கிறது அல்லது புது வேலையாட்களை வேலைக்கு வைக்கிறது, அதற்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. அதே மாதிரி உத்தியோக வகையில் உங்களுக்கு நெருக்கடி தந்த அதிகாரி வேறு இடத்துக்கு மாறுறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குதுங்க.
குரு பகவான் 6ஆம் இடத்துல மறைஞ்சு கிடக்கிறதுனால எதை பண்ணாலும் தப்பு தப்பாக போய் முடியுதேங்கிற மாதிரியான ஆதங்கம் இருக்கும். பிள்ளைங்களுக்கு மாற்றி மாற்றி ஏதாவது உடம்புக்கு வந்துக்கிட்டே இருக்கேங்கிற ஒரு அலைச்சலும் ஒரு பக்கம் இருக்குங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ஓரளவு பரவாயில்ல. மூத்த அதிகாரிகள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. 4ஆம் இடத்துல சனி பகவான் உட்கார்ந்துருக்கிறாரு. எந்த பக்கம் திரும்பினாலும் கஷ்டமாக இருக்கிற மாதிரியே சில நேரங்களில் மனசில் தோணும். ஆனாலும் இன்றைக்கு சந்திரபலம் நல்லா இருக்கிறதுனால எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. விஷாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டு. அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் அலைச்சல் உண்டு. ஆனால் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்தது எல்லாமே வெற்றிகரமாக முடியுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. தனுசு ராசிக்காரர்களே, எண்ணங்களை உயர்வாக வை. சிறு சிறு வாய்ப்புகளும் பிரகாசமாக தெரிய ஆரம்பிக்கும். ஆமாங்க, அதனால தாங்க உயர்ந்த நோக்கத்தோடு உயர்ந்த எண்ணங்களோடு உயர்வான சிந்தனைகளோடு வாழ்ந்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய தினமும் உங்கள் ராசிக்குள்ளார சந்திரன் இருக்கிறாருங்க. பூராடம் நட்சத்திரத்தில் காலையில் 8:10 வரைக்கும் தான் இருக்க போகிறாரு. அதுக்கு பிறகு பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குது. நேற்று பட்ட கஷ்டங்கள்லாம் விலகி இன்றைய தினம் பூராடம் நட்சத்திரக்காரர்கள் சாதித்து காட்டுவீங்க. ஆனால் காலை 8:10 மதியம் 1:45 வரைக்கும் உத்திராடம் நட்சத்திரத்தில் சந்திரன் பயணம் செய்கிறாரு. அதனால் உத்திராடம் நட்சத்திரக்காரர்கள் அது வரைக்கும் நிதானமாக இருக்கணும். கோபப்படுறதை தவிர்த்திங்கன்னா நல்லா இருக்குங்க. மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ஓரளவு பரவாயில்லைங்க. ராசிக்குள்ளார சந்திரன் இருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை காட்டுங்க. மதியம் 1:45 பிறகு எல்லா வகையிலுமே வெற்றி உண்டு. வியாபாரமும் அதுக்கு பிறகு சூடு பிடிக்கும். மகிழ்ச்சியான செய்திகளையும் நீங்கள் எதிர்பார்க்கலாங்க. உத்தியோக வகையில் உங்களுக்கு சின்ன சின்ன வேலை சுமைகள் காலையில் இருக்கும். ஆனால் மதியத்துக்கு பிறகு நல்ல செய்திகளை நீங்கள் எதிர்பார்க்கலாங்க. கணவன் மனைவிக்குள் கடந்த 2-3 நாட்களாக இருந்து வந்த அலைச்சல்கள், அதே மாதிரி ஏமாற்றங்கள், சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள் அதெல்லாமே சரியாகி கணவன் மனைவிக்குள்ளார மதியத்துக்கு பிறகு அந்யோன்யம் அதிகரிக்குங்க. பிள்ளைகளாலும் நிம்மதி உண்டுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் மதியம் 1:45 வரைக்கும் உங்கள் ராசிக்குள்ளார சந்திரன் இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு உலர் திராட்சை கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. வெளிர் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் காலையில் கசந்தாலும் மாலையில் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மகர ராசிக்காரர்களே, மனித உறவுகள் என்பது நடிப்பாகவே இருக்கிறது. நன்கு நடிப்பவர்கள் மதிக்கப்படுகிறார்கள், நடிக்காதவர்கள் வெறுக்கப்படுகிறார்கள். இதையெல்லாம் அனுபவபூர்வமாக புரிந்து வைத்து கொண்டு நாசுக்காக மற்றவரிடம் நடந்து கொள்ளக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய தினம் உங்களுடைய ராசியை நோக்கி சந்திரன் வந்துருக்காரு. உத்திராடம் நட்சத்திரக்காரர்கள் கவனமாக இருக்கணுங்க. மதியம் 1:45 உங்கள் ராசிக்குள்ளார சந்திரன் நுழையிறதுனால ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க. அடுத்தவங்க விவகாரத்தில் மூக்க நுழைக்க வேண்டாங்க. வண்டி வாகனத்தையும் பார்த்து கொஞ்சம் பயன்படுத்துங்க. வெளிவட்டாரத்திலேயும் கொஞ்சம் நீங்கள் நிதானமாக பேசுகிறது ரொம்ப நல்லதுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குது. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கும் வெற்றி உண்டு. ஆனால் உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் அலைச்சலும் டென்ஷனும் ஒரு பக்கம் இருக்குங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் மற்றவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு லாப நிலை உண்டு. ஆனால் உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் வியாபாரம் இன்னைக்கு ரொம்ப சுமார் தான். அவசரப்படாதீங்க, கோவப்படாதீங்க. உத்தியோகத்திலேயும் சின்ன சின்ன சவால்கள் எல்லாம் இருக்குங்க. ராசிக்குள்ளார சந்திரன் நுழையிறதுனால சாப்பாட்டு விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. திடீர் கோபத்தெல்லாம் கொஞ்சம் தவிர்த்திங்கன்னா நல்லா இருக்குங்க. அதே மாதிரி கணவன் மனைவிக்குள்ளார சின்ன சின்ன விவாதங்கள்லாம் இருக்கும். அது பெருசாகாமல் பார்த்துக்கிட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நலமாக இருக்குங்க. உங்களுடைய ராசிக்கு 7 சனி பாதச்சனி நடந்துருக்கிறதுனால வாயு பதார்த்தங்களை சாப்பாட்டில் தவிர்க்க பாருங்கள். எளிதில் செரிமானம் ஆகக்கூடிய உணவுகளை எடுத்துங்க. இன்றைய தினம் ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு மிளகால் ஆன உணவு சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. மெரூன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது.
கும்பராசிக்காரர்களே, வானம் என்றால் 1000 நட்சத்திரங்கள் வரும். வாழ்க்கை என்றால் 1000 துன்பங்கள் வரும். சூரியனை கண்டால் வானத்திலே நட்சத்திரங்கள் எல்லாம் மறைந்துவிடும். தன்னம்பிக்கை இருந்தால் வாழ்க்கையிலே துன்பங்கள் எல்லாம் மறைந்துவிடும். ஆமாங்க, எத்தனையோ கஷ்டங்கள் வந்தாலும் தன்னம்பிக்கையோட இதில் ஜெயிச்சு நாம் காட்டினோம் அப்படிங்கிற மன உறுதியோட வைராக்கியத்தோடு வாழ்ந்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அருமையாக இருக்குதுங்க. உங்கள் ராசிக்கு ஆதரவாக ராகு உட்கார்ந்துருக்கிறார், 2ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறார். கராராக பேசுவீங்க, ஆக வேண்டியதை பார்த்துக்கலாம், இருந்தாலும் பேசிடுவோம். ரொம்பலாம் நாம் தயங்கிட்டு இருந்தோம்னா வாழ்க்கையில் முன்னேற முடியாது. பழைய ஸ்டைலில் ஒரு சிலதெல்லாம் செய்ய ஆரம்பிச்சிட வேண்டியதான் அப்படிங்கிற முடிவுக்கும் நீங்கள் இன்றைக்கி வருவீங்க. அதே மாதிரி உங்களுக்கு ஆதரவாக சூரியன் பலமாக உட்கார்ந்துருக்கிறார். அரசாங்க சம்பந்தப்பட்ட எந்த அலுவலாக இருந்தாலும் அது இன்றைக்கி வெற்றிகரமாக முடியுங்க. செவ்வாய் பலமாக இருக்கிறதுனால வீடு மன சொத்து வாங்கிறது விற்கிறது அது சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் நல்ல விதத்தில் முடியும். ஒரு சிலர் இன்றைக்கி பத்திரப்பதிவு செய்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. ஒரு இடத்த கொடுத்துட்டு இன்னொரு இடம் வாங்கிறதுக்கான சூழலும் இருக்குதுங்க. புதன் உங்களுக்கு லாபஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால பழைய சொந்த பந்தங்கள்லாம் தேடி வருவாங்க. வியாபாரமும் லாபகரமாக இருக்கும். வியாபாரத்தில் புது பொறுப்புகளை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டி இருக்கும். பரவாயில்ல, நமக்கும் அதிர்ஷ்டம் இருக்குது, நல்ல காலம் பிறந்துருச்சு அப்படிங்கிற நம்பிக்கையும் உங்களுக்கு வர ஆரம்பிக்குங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ரொம்ப நல்லா இருக்குது. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது, சாதிச்சு காட்டுவீங்க. சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு தான் கொஞ்சம் அலைச்சல் இருக்கும், நிதானமாக இருக்கணுங்க. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டுங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மீனராசிக்காரர்களை, தைரியம் பின்னால் இருக்கும் பொழுது துணிச்சல் முன்னால் வந்து கொண்டே இருக்கும். ஆமாங்க, அதனால தாங்க உள்மனசுக்குள்ளார நீங்கள் தைரியத்தோடு இருப்பீங்க. வெளியில் பெருசாக அதை காட்டிக்கவே மாட்டீங்க. ஏன்னா சின்ன வயசுலேயே அடுத்தவங்களால் ஒதுக்கப்பட்டு இன்றைக்கி தன்னுடைய கடின உழைப்பால் ஒரு உயர்ந்த இடத்துல உட்கார்ந்துருக்கிறவங்கெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. சாதகமான வீடுகளில் சந்திரன் இன்னைக்கு பயணம் செய்கிறதுனால திடீர் பணவரவு உண்டு. எதிர்பார்த்த தொகை கையில் கிடைக்கும். கொடுத்து ஏமாந்து போன தொகையும் கைக்கு வர வாய்ப்பு இருக்குது. செல்வாக்கு அதிகரிக்குங்க. வியாபாரமும் இன்னைக்கு ரொம்ப விறுவிறுப்பாக இருக்கும். கூடுதல் லாபம் எல்லாமே கிடைக்கும். உத்தியோக வகையில் உங்களுக்கு இருந்து வந்த சின்ன சின்ன தொந்தரவுகள் அதெல்லாம் கூட இன்றைக்கு சரியாகுங்க. சிலர் புது தொழில் தொடங்கிறது அல்லது புது முதலீடு செய்கிறது அல்லது வீடு மனை வாங்கிறதுக்கு முன்பணம் கொடுத்து அக்ரிமெண்ட் போடுறது அதற்கான வாய்ப்பு இருக்குதுங்க. மகனுக்கு கல்யாண விஷயமாக பேச தொடங்கியிருக்கீங்க. நல்ல மணமகள் அமையறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. வியாபாரம் இன்றைக்கி ரொம்ப விறுவிறுப்பாக இருக்கும். எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. உத்தியோக வகையிலையும் உங்களுக்கு இருந்து வந்த மறைமுக எதிர்ப்புகள் போட்டிகள் அதையும் தாண்டி இன்றைக்கி நீங்கள் லாபம் சம்பாதிப்பீங்க. உங்களுக்கு ஆதரவாக புதன் உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால தொட்ட காரியங்கள் எல்லாமே துலங்குங்க. ராசிக்குள்ளார ராகு இருக்கிறதுனால அலர்ஜி இன்ஃபெக்ஷன் இதெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் ஆரோக்கியத்தில் தொடர்ந்து அக்கறை காட்டினீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நலமாக இருக்குங்க. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் மட்டும் கொஞ்சம் முன்கோபம் வரும், தவிர்க்கிறது நல்லது. ரேவதி நட்சத்திரக்காரர்களுடைய நீண்ட நாள் ஆசை நிறைவேறுங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது.